ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான நிலக்கடலை சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தோல் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்குவாங்க. நான் 3 மிளகாய் போட்டிருக்கிறேன். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த வேர்க்கடலையை மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய ஜீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அது கூடயே தோல் உரித்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து நம்ம எடுத்து கொட்டிடலாம். இது தாளிக்கலினாலும் இந்த சட்னி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.